السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஜுமாவுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தை படைத்த பிறகு இந்த உலகத்திலே வசிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இன்சானை படைத்தான். அந்த இன்சானுடைய பெயர் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவரை படைத்த பிறகு பல வருடங்கள் சொர்க்கத்திலே அல்லாஹ் வைத்தான். சொர்க்கத்திலே அவர்கள் இருந்த பிறகு உலகத்தில் அனுப்ப வேண்டும் என்ற அல்லாஹுடைய நாட்டம், அதுக்கு ஒரு ஏற்பாடு இறைவன் செய்தான். ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்ல, ஹதரத் அவ்வா ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தில் உள்ள பழங்களை சாப்பிட்ட காரணத்தினால் இந்த உலகத்திலே அவர்கள் இறக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கு இறக்கப்பட்டார்கள் என்று நாம் ஹதீஸுடி கிதாபுகளிலே ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீரில் ரொம்ப பிரபலியமான மஷூரான மக்பூலான தஃப்சீரை இப்னு கசீர் என்ற ஒரு தஃப்சீர், அதில் குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு ஆதாரபூர்வமான பல ஹதீஸ்களை கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள். அந்த இப்னு கசீர் என்ற கிதாபிலே தஃப்சீரில் எழுதப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை இந்தியாவில் இறக்கினான். எங்க இறக்கினா? இந்தியா. அது எங்கே? அந்த நேரத்தில் ஒரே இடமாக இருந்தது. இலங்கை கூட ஸ்ரீலங்கா கூட இந்தியாவோடு சேர்ந்து இருந்தது. எப்படி முல்க ஷாம் சிரியா தேசம் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு சின்ன சின்ன நாடுகளாக இப்போ 8 நாடுகளாக பிரிந்திருக்கிறதோ, அதே மாதிரி நம்முடைய நாடு அகண்ட பாரதம் என்பதாக சொல்லுவோமே, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா, அதே மாதிரி ஆப்கானிஸ்தான், இலங்கை, இதுவெல்லாம் ஒரே நாடாக இருந்தது. இந்தியா என்ற பெயர் இருந்தது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தை படைத்த பிறகு இந்த உலகத்திலே முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியில் இறக்கும் பொழுது அல்லாஹ் இந்தியாவில் இறக்கினான். முதலாக இந்த பூமி ஈமானை பார்த்தது உலகத்தில் இந்தியாவுடைய பூமி தான். ஈமான் எது பார்த்துச்சுங்க? இந்தியாவுடைய பூமி தான் பார்த்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இறக்கினான். இப்னு ஹல்தூன், இப்னு பத்தூதா போன்ற வரலாற்று ஆசிரியர்கள், தாரீഖுடைய உஸ்தாதுகள் எழுதுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்ட இடத்துக்கு நாங்கள் பயணப்பட்டோம். அதாவது இவர்களுடைய 500 வருஷத்துக்கு முன்னால், இவெல்லாம் வரலாறு எழுதியது 500 வருஷம். 500 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் பிரயாணம் செய்தோம். கடல் வழியா செல்லும் பொழுது நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோம். வருகிற நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாறையில இறக்கப்பட்டார்கள். பாறை, சட்டான். அந்த பாறையில கடல் மட்டத்திலிருந்து அந்த மலை நாம் ஏற வேண்டும் என்று சொன்னால் 1 வாரம் ஆகும். இருந்தாலும் நான் அந்த மலையின் மேலே ஏறினேன். இப்னு பத்தூதா என்பவர் சொல்கிறார், மலையின் மீது ஏறி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி அந்த மலையில போய் நாங்கள் பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலுடைய அந்த அசர், காலுடைய நிஷானி அந்த மலையில் இருக்கிறது.
ஆதம் அலைஹிஸ்ஸலாமோடு அல்லாஹ் 2 வஸ்துக்களை கொடுத்து அனுப்பியிருந்தான். உதாரணமாக கொடுத்து அனுப்பினான் என்பதற்கு பகரமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தார்கள். ஒன்று சொர்க்கத்தில் இருந்த மரத்துடி இலைகள், இரண்டாவது ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த காபத்துல்லாவுடைய கல். ஹஜருல் அஸ்வத் கல் இருக்குது பாத்தீங்களா, அந்த காபத்துல்லாவுடைய கல்லும் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லையும் சொர்க்கத்தில் இருந்த மரத்துடைய இலைகளை கொண்டு வந்தார்கள். மரத்துடைய இலைகள் கொண்டு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி தூவினார்கள் பூமியில, நம்ம இந்தியாவில். அப்படி தூவிய காரணத்தினால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்தியாவிலே நாம் எங்க போனாலும் பச்சை பசுமையான காட்சி அளிக்கிறது. அளிக்குதா இல்லையா சொல்லுங்களேன். பல இடங்களிலே பச்சை பசுமையா இருக்கிறது, பழங்கள் சுவையா இருக்கிறது, நறுமணங்கள். உலகத்திலேயே அத்தர் வாசனை பொருள் முதல் நம்பர்ல உள்ளது நம்ம நாடுதான். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஒரு பொருளை அல்லாஹ் நமக்கு தந்தான். ஹிந்திலிருந்து இந்தியாவிலிருந்து அல்லாஹ் நமக்கு வாசனை பொருளை தந்தான். அப்துல் லத்தீப் ஆலிம் சாஹ் சொல்வாங்க, ஜன்னத்திலிருந்து ஒரு கல்லு போட்டா நேரா இந்தியாவிலிருந்து ஒழுமா. எதுங்க ஒழுமா? என்ன அல்லாஹ் இங்கதான் இறக்கணும் அவரை. கிதாபில் எழுதுறாங்க, ஆலிம் சாஹ் அவர் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நாம் சொர்க்கத்துக்கு நெருக்கமாக இருக்கிறோம். ஆனா துனியா சொர்க்கம் அல்ல. அப்ப முதலாக இந்த பூமிக்கு ஈமான் வந்தது நம்ம நாட்டிற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமோடு வந்தது. சொர்க்கத்துடைய இலைகள் வந்தது. சொர்க்கத்திலிருந்து ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த வெண்மையான கல் வந்தது. பல வருடங்களுக்கு பிறகுதான் காபாவை கட்டிய பிறகு அந்த இடத்துல கல் வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து கொண்டு இந்தியாவில் இருந்து அந்த கல்லை கொண்டு போய் அந்த மூலையில வைத்தார்கள். காபத்துல்லாவுக்கு 4 மூலை இருக்கிறது. இருக்குதா இல்லையாங்க? சார்கோணம். ஹஜருல் அஸ்வத் என்ற ஒரு கல் அந்த மூலை, ருக்குனே இராக்கி என்ற ஒரு மூலை, ருக்குனே ஷாமி என்ற ஒரு மூலை, அதுக்கடுத்து ருக்குனே யமானி என்ற ஒரு 4 மூலை இருக்கிறது. ஹஜருல் அஸ்வத் என்ற கல் இருக்குது மூலை பார்த்தீங்களா, அந்த மூலைக்கு பெயர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால வரையும் ருக்குனே ஹிந்தி. என்ன பேருங்க அத சொல்லுங்களேன். இப்ப நம்ம இந்தியாவில் உள்ள எத்தனை மஸ்ஜிதுகள் இருக்கிறதோ அந்த மஸ்ஜிதுகளுடைய மெஹராப், இந்த மெஹராபிலிருந்து ஒரு நூலை கொண்டு போய் ஸ்ட்ரைட்டா நம்ம மக்கா வரை கொண்டு போனா அந்த நூல் நேரா ஹஜருல் அஸ்வத் கிட்ட போய் சேரும். டைரக்டா நம்ம ஒவ்வொரு இந்தியாவுடைய ஒவ்வொரு மெஹராபும் ஹஜருல் அஸ்வத்ல போய் என்ன செய்யறோம் இருக்கும். அதனால அந்த மூலைக்கு பெயர், அந்த கினாரா, அந்த கோனாவுக்கு பெயர் வந்து என்னது, அது ருக்குனே ஹிந்தின்னு பெயர் இருந்துச்சு. அன்பானவர்களே, இதுவெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன், ஹஸரத் கியா பாத் கர்தா சமன் மாத்தானே எப்படி விளக்குறேன் பாருங்க, உங்களுக்கு நான் எப்படி சேர்த்து வைக்கிறேன் பாருங்க. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை அல்லாஹ் இறக்கினான். ஈமானோடு வந்தார்கள், சொர்க்கத்துடைய இலைகளோடு வந்தார்கள், அதே மாதிரி சொர்க்கத்தில் உள்ள ஹஜருல் அஸ்வத் கல்லோடு வந்தார்கள். அப்ப ஈமானுக்கு மிக நெருக்கமானது நம்முடைய நாடு என்பதை நாம் தெளிவாக உள்ளத்தில் பதிவு செய்யணும். ஏன்னா இப்ப அந்நியர்கள் சொல்றாங்க, இப்ப ஆட்சி செய்யக்கூடியவர்கள் சொல்றாங்க, மற்ற எத்தனையோ ஃபசாது செய்யக்கூடிய தன்சீம்கள், இயக்கங்கள் நாடு முழுவதும் சொல்கிறது, முஸ்லிம்கள் வந்து அந்நியர்கள், வெளியிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு சொந்தக்காரல்ல, அவர் இந்த நாட்டுக்கு உரிமையுள்ளவர்கள் அல்ல, அவர்கள் பழைய மதத்தில் வந்துணும் என்பதாக சொல்கிறார்களே. ஆனால் அன்பானவர்களே, இந்த இந்தியாவுக்கு முதலாக வந்தது இஸ்லாம், ஈமான் தான் வந்தது என்பதற்கு ஆதாரம் அவர்கள் தெரிந்திருக்கிறதோ தெரியலையோ, மறுக்கிறாங்களோ அல்லது மறைக்கிறாங்களோ, ஆனால் வரலாறுல வந்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் இந்தியாவில் வந்தார்கள். முதலா ஈமான் வந்தது. இங்கிருந்து தான் பல நாடுகளுக்கு அல்லாஹ் மற்ற நபிமார்களை அனுப்பி வைத்தான் என்று நமக்கு வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இப்படி புனிதமிக்க இந்த ஈமான் நம்ம நாட்டில் கொடுக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழையாக ஒவ்வொன்றாக காலங்கள் மாறிக்கொண்டே இருந்தது.
ஒருவரை பார்த்து ஒருவர்கள் ஷிர்க் வைத்து ஆரம்பித்தார்கள். அதுக்கடுத்து பல நாடு மக்கள் இங்க வந்து குடிபுக ஆரம்பித்தார்கள், இங்கு வந்து வசிக்க ஆரம்பித்தார்கள். அந்தந்த நாட்டு மக்களுடைய கலாச்சாரங்கள், கல்ச்சர்கள் இங்கு வர ஆரம்பித்தது. அதனால் ஈமான் என்ற மர்கஸா இருந்த நம்ம நாடு கொஞ்சம் கொஞ்சமாக ஷிர்காக, குஃப்ராக மாறிவிட்டு இன்னைக்கு கடைசி தர்ஜாவிலே நாம் சிறுபான்மையினராக 20 கோடி மக்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு சுப செய்தி என்ன தெரியுங்களா? உலகத்திலேயே அதிகமாக மஸ்ஜித் உள்ள நாடு முதல் நம்பர்ல இந்தோனேஷியா, 2வது நம்பர்ல நம்ம நாடு. 7.25 லட்சம் மஸ்ஜிதுகள் இந்தோனேஷியாவில் இருக்கிறது. 6 லட்சம் மஸ்ஜிதுகள் நம்ம நாட்டில் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் புக சொன்னா தான் பயான் மாதிரி இருக்கும். நீங்க முறைச்சாலாம் வேலைக்கே ஆகாது. ஆமா, 6 லட்சம் 6,50,000 मस्जिद हमारे मुल्क में है. 7.25 லட்சம் மஸ்ஜித் வந்து இந்தோனேஷியாவில் இருக்கிறது. இந்த 6 லட்சம் மஸ்ஜித் எப்போ கட்டப்பட்டது? இப்ப வரலாறுக்கு நாம் வரலாம், தாரீഖுக்கு வரலாம். அன்பானவர்களே, ஒவ்வொரு ஆளும் நம்ம நாட்டின் மீது ஆட்சி செய்து ஆட்சி செய்து ஆட்சி செய்து நம்ம நாட்டில் உள்ள பொருட்களை, நம் நாட்டில் உள்ள கனிம பொருட்கள் எல்லாத்தையும் அவர்கள் சூறையாடி சென்று கொண்டே இருக்கக்கூடிய காலம் போய் கடைசியாக நாம் ஒவ்வொரு மாகாணமாக, ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒரு பாஷாக்கள் இருந்தார்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு பாஷா, தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் இங்க ஒரு நம்ம தென்னாடு தென் மாவட்டம் எடுத்துக்கொண்டால் சேரன், சோழன், பாண்டியன் போன்ற அரசர்கள் இருந்தார்கள். நம்ம ஹைதராபாத் பக்கம் எடுத்துக்கொண்டு நிசாம்கள் இருந்தார்கள். வட இந்தியாவிலே முகல் பாஷாக்கள் இருந்தாங்க. துகலக் இருந்தார், தைமூர் இருந்தார், மஹமூத் கஸ்னவி இருந்தார். எத்தனையோ இஸ்லாமிய மன்னர்கள் 900-1000 வருஷம் அவர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். அதற்கு முன்னாடி யார் யாரோ ஆண்டார்கள், அந்த வரலாறு இல்லை நம்மளிடத்தில். கடைசியாக அன்பானவர்களே, ஒரு ஆள் ஆட்சி செய்து கொண்டு செல்லு கொண்ட நேரத்திலே முழு இந்தியாவையே அடிமையாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட முதலாக இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருந்த ஸ்பெயினிலே 1000 வருடம் ஆட்சி நடத்தப்பட்டது. ஸ்பெயினிலே இந்த டச்சு, பிரெஞ்சு, ஆங்கிலேயர்கள் அங்கு புகுந்து ஸ்பெயின்ல உள்ள இஸ்லாமியர்களை கொன்று குவித்து அவர்களுடைய ஆட்சி அங்கு வந்த பிறகு இப்ப எந்த நாட்டை போய் பிடிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வரும் பொழுது அவர்களுடைய பார்வை நம்ம இந்தியாவின் பக்கம் திரும்பியது. ஸ்பெயினிலிருந்து 2 கப்பல் வருது. ஸ்பெயினிலிருந்து 2 கப்பல் வருது. 2 கப்பல்ல ஒரு கப்பல் வெஸ்ட் பெங்கால் பக்கம் போகுது, ஒரு பக்கம் தென்னிந்தியாவின் பக்கம், ஒரு கப்பல் வட இந்தியாவின் பக்கம், நார்த் இந்தியா, சவுத் இந்தியா. நார்த் இந்தியாவிலே பெங்கால்ல போய் கல்கத்தால போய் இறங்குறாங்க ஆங்கிலேயர்கள். சவுத் இந்தியால கேரளாவில் உள்ள கோழிக்கோடு என்ற காலிக்கட் என்ற அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க. அன்பானவர்களே, இவர்களுடைய உள்ள அந்த எண்ணம் வந்து நாட்டை அடிமைப்படுத்தணும், இங்க உள்ள மக்கள் அடிமைகளை ஆக்கணும், நம்முடைய ஆட்சி இங்க நடக்கணும், எல்லா ராஜாக்கள், பாஷாக்கள் அனைவர்களையும் கொன்று குவிக்கணும், அவர்களை கைது செய்து ஜெயிலில் அடைக்கணும், ஒவ்வொரு இந்தியனும் அடிமையா இருக்கணும் என்ற எண்ணத்துல தான் இவர்கள் உள்ளே வராங்க. நான் இந்த டாபிக் எடுத்தேன்னா நாளைக்கு யௌம ஆசாதி, புரியுதுங்களா? அட சொல்லுங்களேன், யௌம ஆசாதி, இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி இஸ்லாமியர்களுடைய பங்கு என்ன, நாம் எவ்வளவு தியாகம் நம்ம நாட்டுக்கு செய்திருக்கிறோம், நம்மை பார்த்த அந்நியன் என்று சொல்கிறானே, இந்த நாட்டுக்கு சொந்தக்கார் இல்லை என்பதா சொல்றானே, பக்கத்து நாட்டுக்கு ஓடுடான்னு சொல்றானே, நமக்கு இந்த மண்ணுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது, இந்த மண்ணு சம்பந்தப்பட்டவர்களா இல்லையா என்று நாம் தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் இந்த விஷயங்களை சொல்றேன். 1492 வந்து வெஸ்ட் பெங்கால் கல்கத்தாவில் வந்து பிரெஞ்சுக்கார இறங்குறான், காலிக்கட்ல வந்து பிரெஞ்சுக்கார வந்து இறங்குறான். அன்பானவர்களே, இவர்கள் ஏதாவது என்ன இங்க வியாபாரம் செய்ய வேண்டும் நோக்கத்தில் உள்ள வராங்க, உள்ள வந்து இடத்தை பிடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தெரிந்து கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் முதலாக இவன் நாட்டை பிடிக்க வரல, நம்ம நாட்டை அடிமைப்படுத்த வரான், நம்முடைய பொருட்களை அபகரிக்க வரான், இஸ்லாமிய கலாச்சாரத்தை ஒழிக்க வரான், சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய நம்முடைய மக்களை
ஃபித்னாக்களை ஏற்படுத்தி சண்டை மூட்ட வருகிறான் என்று கணித்து கொண்ட கேரளாவில் இருந்த பெரியார்கள், கேரளாவில் இருந்த இஸ்லாமியர்கள், கல்கத்தாவில் இருந்த இஸ்லாமியர்கள் முதலாக அந்த ஆங்கிலேயனுடைய பிரெஞ்சுக்காரர்களுடைய சூழ்ச்சியை முதலாக தெரிந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கேரளாவிலே கொஞ்சாலி மரைக்காயர் என்ற மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய மால்தார், அவர் என்ன செய்தார், இந்த பிரெஞ்சுக்காரனை நம்ம நாட்டை விட்டு விரட்டடிப்பதற்காக வேண்டி இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வாருங்கள் என்பதாக அவர் முதலாக பிரகடனம் ஏலான் செய்கிறார். அந்த நேரத்தில் நம்ம நாட்டு சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி நான் 200 கப்பலை நம்ம நாட்டுக்கு அன்பளிப்பாக தருகிறேன். 200 கப்பல். எத்தனை கப்பலுங்க? 200 கப்பலை நம்ம நாட்டுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறேன். அதுல பிரயாணம் செய்து நம்ம நாடு முழுவதும் அந்த கப்பல்ல போய் சுதந்திரத்துக்காக வேண்டி போராடலாம் என்று, போர் செய்யலாம் என்ற முதலாக நம்ம நாட்டிலே ஏலான் செய்தவர் குஞ்சாலி மரைக்காயர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மால்தார், மிகப்பெரிய செல்வந்தர். அந்த வரலாறு நம்முடைய வரலாற்று புத்தகத்தில் இல்லை. அன்பானவர்களே, காலம் போக போக இவர்களுடைய வியாபாரம் இந்தியா முழுவதும் பரவுகிறது. இந்தியா முழுவதும் எங்கெங்க பரவுது? கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறது, கேரளாவிலிருந்து கர்நாடகாவுக்கு போகிறது, கேரளாவிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு செல்கிறது, கல்கத்தாவிலிருந்து குஜராத்துக்கு வருகிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இந்தியாவை பாதுகாப்பதற்காக வேண்டி யாரும் இஸ்லாமியர்களுக்கு ஒத்துழைப்பு தராத காரணத்தினால் இவருடைய வியாபாரங்கள் ஆங்காங்கே பரவும் பொழுது மக்கள் எல்லாம் அந்த கம்பெனியில் வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். நமக்கு உணவு கிடைத்தால் போதும், நாம் வாழ்க்கை நடத்தலாம் என்கின்ற நேரத்தில் தான் அன்பானவர்களே 1857 கொல்கத்தாவிலே சிராஜு தௌலா என்ற மிகப்பெரிய மாவீரன் சிராஜு தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஆங்கிலேயனுக்கு எதிராக ஏறத்தாழ 20 வருட காலங்கள் அவரிடத்தில் போரிட்டார்கள். அவர்களுடைய கம்பெனி, அவர்களுடைய சூழ்ச்சி, அவர்களுடைய சின்ன சின்ன வியாபாரங்கள், அவர்கள் பெரிய பெரிய வியாபாரங்கள் எதையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. திடீர் தாக்குதல், மறைந்திருந்து தாக்குதல், அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தல், ஆங்கிலேயனை வெளியாக்குவதற்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயன் எங்கெல்லாம் செல்வானோ அவனுக்கு எதிராக போர் செய்தவர்கள் இந்த உலக நம்ம நாட்டிலே முதலாக 1757 சிராஜு தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போர் செய்தார்கள். அதுக்கடுத்து அன்பானவர்களே மஜ்னூ ஷா என்பவர் 1788 அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்தார். நம்முடைய சவுத் இந்தியாவிலே 1767 ஹஜ்ரத் ஹைதர் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கர்நாடகாவின் சிங்கம் என்பதாக பெயர் பெற்றவர்கள் திப்பு சுல்தான் அலைஹி ரஹ்மாவுடைய தந்தை, அவர் ஆங்கிலேயனுக்கு எதிராக போர் செய்தார்கள். 9 வயசிலே தன்னுடைய மகனுக்கு அவர்கள் ரோஷமூட்டக்கூடிய வார்த்தைகளை தன்னுடைய திப்பு சுல்தான் மகனுக்கு சொல்லி தந்து ஹாஃபிஸ் ஆக்கி, ஆலிமாக்கி, உன்னுடைய இல்ம், உன்னுடைய குர்ஆன், உன்னுடைய செல்வம், நான் விட்டு செல்லக்கூடிய அனைத்து செல்வங்களும் நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக இருக்க வேண்டும் என்பதாக இருந்து கொண்டு 18 வயசிலே அன்பானவர்களே அவர் அதாவது இது மைசூருடைய ஜாமியா மஸ்ஜிதிலே ஜும்மாவுடைய குத்பா கொடுக்கிறார். இமாம் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வீரமான பேச்சு, ரோஷமூட்டக்கூடிய பேச்சு, வரக்கூடிய மக்கள் அப்படி இருந்து ஆங்கிலேயனுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும் என்ற கருத்துக்கள் உள்ள அந்த பேச்சு கேட்டவுடனே முதல் பயானிலேயே ஜும்மாவுக்கு வந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். அன்பானவர்களே, அந்த திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1791 இருந்து 97 வரையும் 1797 வரையும் அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக பலவிதமான போர்களை செய்து பல்லாயிரக்கணக்கான ஆங்கிலேயர்களை நரகத்துக்கு அனுப்பியவர்கள் ஹஜ்ரத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் சொன்னார்களாம், இந்த திப்பு இருக்கிற வரையும் எங்க நாட்டுடைய ஒரு பிடி மண்ணு கூட ஒன்னால் எடுக்க முடியாதுன்னு சொல்லி திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வாளை எடுக்கணும்னா 10 பேர் சேர்ந்தா எடுக்க முடியுமா? 10 பேர் சேர்ந்தா பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு வெயிட்டானது. தனி நபர் எடுத்து அந்த போர் செய்வார். அவருடைய கபர் மைசூர்ல இருக்குது, ஸ்ரீரங்கப்பட்டத்தில் போய் பாருங்கள் அன்பானவர்களே. போய் ஜியாரத் செய்வோம். நம்ம நாட்டுக்காக வேண்டிய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஹஜ்ரத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
இந்த மாதிரி பேர் யார் வைக்கிறதே இல்லை. எல்லாம் நெட்ல போய் தேடுறான். நெட்ல போய் புது புது பேசுறான். யாராவது நம்ம மேல் விஷயம் டிப்பு சுல்தான் இருக்கிறாங்களா? அதை சொல்லுங்களேன். யாரும் இல்லை. கிரிக்கெட்ல யார் இருக்கிறான் அவன் பேர் வைக்கிறான். யார் நல்ல சிக்ஸ் அடிக்கிறான் அவன் பேர் வைக்கிறான். முஜாஹிதீன்களுடைய பேர் யாரும் வைக்கிறது இல்லை. ஃபஸ்ல் ஹக் ஹைராபாதி, ஹுசைன் அஹமது மதனி, மஹமூது ஹசன் தேவ்பந்தி யார் வைக்கிறான் இப்ப பேரை? யாருமே வைக்கிறது இல்லையே. நெட்ல போய் தேடுற புது புது பேரா நம்ப. திப்பு சுல்தான் அலைஹி ரஹ்மா அவர் ஷஹீதாக்கப்பட்ட பிறகும் கூட பல மணி நேரம் தூரத்தில் இருந்து கூட நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பயத்தை அல்லாஹ் காஃபிர்களுடைய உள்ளத்தில் போட்டிருந்தால் அவர்களால் முடியல. ஆங்கிலேயர்களால் கூட அந்த மையத்தை தொட முடியல. கடைசியா பயந்து பயந்து போய் நெஞ்சின் மீது திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹுடைய நெஞ்சின் மீது நின்று கொண்டு அவன் சொன்னானா, ஆங்கிலேய தளபதி ஆதிசே ஹிந்துஸ்தான் அமாரா, ஆதிசே இந்துஸ்தான் அமாரா அப்படின்னு சொல்லி சொன்னான். அன்பானவர்களே, இன்னும் நாளுக்கு நாள் போர் அதிகமாகிறது. போர் அதிகமான பிறகு 1803 செங்கோட்டையிலே ஜாக்குடைய கொடி ஏற்றப்படுகிறது. இங்கிலாந்துடைய கொடி ஏற்றப்படுதுங்க. எந்த நாட்டு நம் நாட்டுக்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் அர்ப்பணித்தார்களோ தன்னுடைய உயிர்களை, இங்கிலாந்துடைய கொடி ஏற்றப்பட்ட உடனேயே ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மகன் ஷேக் அப்துல் அசீஸ் முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அற்புதமான ஒரு ஃபத்வாவை நம்ம நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் வசிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், இந்துக்கள், முஷ்ரிக்கீன்கள், யஹூதிகள், நசாராக்கள், எத்தனை மதத்தை சேர்ந்தவர் இருக்கிறார்களோ அனைவர்களுக்கு ஒரு ஃபத்வா ஒன்று கொடுத்தாங்க. அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்ம நாடு நிம்மதியா இருக்கக்கூடிய நாடல்ல, தாருல் ஹர்ப், அந்த ஆங்கிலேயனுக்கு எதிராக போர் செய்ய வேண்டிய நாடு என்பதாக கொடுத்த பிறகு இவர்களுடைய 2 ஷாக்கிர், யாரு? அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஷாக்கிர் இருந்தாங்க. சையத் அஹமது ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஹ் இஸ்மாயில் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்தியா முழுவதும் இவர்கள் பிரயாணம் செய்து ஆங்கிலேயனுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி மிகப்பெரிய போர்களை நடத்தி ஷஹீதானாக ஹஜ்ரத் சையத் அஹமது ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். சுதந்திர வரலாறு என்பது நமக்கு சொன்ன தெரிந்த காலத்திலிருந்து 1857 இருந்து பதிவு செய்திருக்கிறாங்க கவர்மெண்ட்ல. 1857 1857 சொல்றாங்களா இல்லையா? அதுக்கு முன்னாடி 100 வருஷம் 1492 விடுங்க, மும்புறமாக போர் நடந்தது. அதுக்கு முன்னாடி உள்ள 100 வருஷத்துல, அந்த 100 வருஷத்துல மட்டும் 1857க்கு முன்னாடி 100 வருஷத்துல லட்சோப லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயனுக்கு எதிராக போர் செய்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை, லட்சக்கணக்கான உயிர்களை நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக வேண்டி அர்ப்பணித்திருக்கிறார்கள். ரத்தங்களை ஆறாக ஓட்டியிருக்கிறார்கள். நீங்கள் உள்ளத்தில் இதை பதிவு செய்யுங்கள். வரலாறுல பார்க்க முடியாது. வரலாற்று ஆசிரியர்கள் ஏமாற்றுகிறார்கள். ஸ்கூல் புத்தகங்களிலே உண்மையான வரலாறு மறைக்கப்படுகிறது, திருத்தப்படுகிறது. இஸ்லாமியர்கள் பெயர் இருந்தால் அதை எடுக்கப்படுகிறது. பிள்ளைகளுடைய உள்ளத்துல, ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்துல கூட சுதந்திரத்துக்காக பாடுபட்ட இஸ்லாமியர்களுடைய பெயர் வரக்கூடாது என்பதாக புதிய புதிய மக்களை போட்டு வரலாறுல தாரீഖுடைய கிதாபிலே நம்முடைய பெயர் எடுக்கப்படுகிறது. தேவபந்து ஊர்ல போய் பாருங்கள், எத்தனை லைப்ரரிகள் இருக்கிறது, பல்லாயிரக்கணக்கான கிதாபுகள் இருக்கிறது. நம்ம நாட்டுக்காவணி யாரெல்லாம் சுதந்திர வாங்கணும், சுதந்திரத்துக்காவணி பாடுபட்ட 2 அலிகள், 2 அலி சகோதரர்கள், ஷௌகத் அலி ஜௌஹர், முகமது அலி ஜௌஹர் என்ற 2 பெரியார்கள் இங்க ஃபுல்ல பாடுபட்டு நம்ம நாட்டுக்கான சுதந்திரத்துக்கான பாடுபட்டு இங்கிலாந்துடைய பார்லிமெண்ட்ல போய் ஆர்ப்பாட்டம் செய்து எங்க நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தால்தான் எங்க நாட்டுக்கு நான் போவேன், அதுவரையும் நான் பார்லிமெண்ட்டுடைய இங்கிலாந்துடைய பார்லிமெண்ட்ல நான் போராட்டம் செய்வேன் என்பதாக 90 வயசுல இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு போய் அங்க மரணித்தவர்கள் ஹஜ்ரத் ஷௌகத் அலி ஜௌஹர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 2 பெரியார்களுடைய கபர்
பலஸ்தீன்ல மஸ்ஜித் அக்ஸாவுடைய காம்பவுண்டுக்குள்ள இருக்கிறது. அவர் வசியத் செய்தாராம், நான் மௌத்தாகும் பொழுது என் நாடு சுதந்திரமா இருந்துச்சுன்னா என்னுடைய மையத்தை சுதந்திர நாட்டில் எங்க நாட்டில் அடக்கம் செய்யுங்கள். எங்க நாட்டு அடிமைப்பட்டு இருந்தால் ஆங்கிலேயனுடைய அடிமைப்பட்ட அந்த மண்ணிலே என்னுடைய மையத்தை இருக்கக்கூடாது, என்னுடைய மையத்தை பலஸ்தீன்ல அடக்கம் செய்ய என்பதாக சொன்னாங்க. அந்த பலஸ்தீனிலே அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய காம்பவுண்டுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் அவர் 2 பேருடைய கபர் அங்க இருக்கிறது. 2019 நான் மஸ்ஜித் அக்ஸா பலஸ்தீனுக்கு நான் சென்ற நேரத்தில் அந்த 2 பெரியாருடைய கபரை நான் ஜியாரத் செய்துட்டு வந்தேன். அசீமுல் முஜாஹித் ஃபில் ஹிந்த், இந்தியாவில் மிகப்பெரிய முஜாஹித் என்பதாக ஒரு பெயரை போட்டு பலஸ்தீனுடைய கவர்மெண்ட் அவர் கபருக்கு பக்கத்தில் எழுதி வச்சிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் நம்முடைய நாட்டிலே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய அகாபீர்கள் செய்த தியாகங்களை நாம் நினைக்க வேண்டும். எந்த அளவுக்கு மாற்றார்களுக்கு மற்ற மக்களுக்கு நம்ம நாட்டிலே உரிமை இருக்கிறதோ அதைவிட பன்மடங்கு உரிமை நமக்கு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். என்ன நம்ம அப்படி விட்டுட்டு போற நம்முடைய பெரியார்கள். இன்னைக்கு நாம் சுதந்திரமாக அசான் சொல்கிறோம், சுதந்திரமாக வந்து தொழுகிறோம், சுதந்திரமாக ஜகாத்தை கொடுக்கிறோம், எங்க வேணாலும் மஸ்ஜிதை கட்டலாம், மதரசாக்கள குர்ஆன் ஓதி தரலாம். இப்ப 10 வருஷம் ஆட்சியில நம்மளை பயமுறுத்தாட்டு இருக்கிறான். ஆனா 150 வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய பெரியார்கள் செய்த அந்த 150 வருஷத்துடைய பர்க்கத்திலே இன்னைக்கு 6 லட்சம் மஸ்ஜிதை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஒரு பாபர் மஸ்ஜித் போனது பல்லாயிரக்கணக்கான, அதனுடைய பர்க்கத்திலே பல்லாயிரக்கணக்கான மஸ்ஜித் என்றால் உலகத்திலேயே அதிகமாக மஸ்ஜித் உள்ள 2வது நாடு நம்முடைய நாடு. இந்த 150 வருஷத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜித் தான் இந்த 6 லட்சம் மஸ்ஜிதுகள். ஏன்னா நம்முடைய பெரியார்கள் முஸ்லிம்களுடைய ரத்தங்கள் இந்த பூமியிலே ஆறாக போயிருக்கிறது. டெல்லியிலே, ஃபத்தன்பூரிலே, ஹைதராபாத்திலே, வெஸ்ட் பெங்காலிலே எத்தனை கோட்டைகள், எத்தனை மினாராக்கள், எத்தனை மிகப்பெரிய சின்னங்கள் இருக்கிறதோ எல்லாமே இஸ்லாமியர்களால் கட்டப்பட்ட சின்னங்கள். நம்ம பிரதமர் ஏற்றுகிறாரே கொடி, யார் கட்டியது? யார் கட்டியதுங்க? எல்லாம் தலாட்டுறீங்க. எல்லாம் லால் கிலா யார் கட்டினா? அதான் ஒரு நியத்து வச்சுக்கிறேன், ஆகஸ்ட் 1 இருந்து 15 வரையும் ஒரு கிளாஸ் நடத்தலாம் தன்னீம்ல. ஆசாத் மே யௌம ஆசாதியிலே, ஆசாதிலே இந்துஸ்தான்ல நம்முடைய பெரியார்கள் எவ்வளவு தியாகம் செய்தாங்க. டெய்லி 1 மணி நேரம் பயான். அப்பதான் தெரியும் நம்மளுக்கு வரலாறு. செங்கோட்டை கட்டது ஷாஜஹான், எவ்வளவு பிரம்மாண்டமான கோட்டை, அதுக்குள்ள ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. அந்த ஷாஜஹானுடைய தர்பார்ல உட்கார்ந்தா நேரா ஜாமியா மஸ்ஜிதுடைய மிம்பர் தெரியும். எவ்வளவு பெரிய கோட்டைகள் கட்டி வச்சுட்டு போனாங்க. அன்பானவர்களே, நாம் ஆண்ட நாடு இது. இன்னைக்கு நாம் சிறுபான்மையராக இருக்கிறோம். இன்னைக்கு நாம் சுதந்திரமா நம்ம நாட்டில் இருக்கணும்னா பெரியார்கள் கிதாபில் எழுதுறாங்க 5 ஃபத்வாக்கள். எத்தனை ஃபத்வாக்கள் சொல்லுங்களேன்? இந்த 5 ஃபத்வா என்ன அப்படின்ற விஷயத்தை நாளை காலையிலே 6:45 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் கொடி ஏத்துறோம் ஜமியத் உலமா மூலியமா. நீங்க அங்க வந்தீங்கன்னா நான் அங்க சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். வரீங்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்ல மாட்டீங்களா பாய்? 1 மணி நேரம் ப்ரோக்ராம், 6:30 7:30 வரை தான் ப்ரோக்ராம். ஹைதராபாத்ல ஒரு அசத் வராரு, எனக்கு ஆரம்பத்தில் 10 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஃபத்வா நான் இப்போ சொன்னேன்னா 2 மணிக்கு தான் பயான் முடியும். வெளியே போனா 2:30 மணி ஆயிடும். போகும்போதே உன் வயிறு திட்டிட்டு போ, கரீம் சாஹத் காக்கி 5 ஃபத்வா போலே கைக்கு वो फतवा सभी अभी बोलने का, நாளைக்கு வாங்க சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அந்த 5 ஃபத்வா தான் நம்ம நாட்டுடைய தக்தீரை அல்லாஹ் மாற்றினான். கான்காவில் இருந்த பெரியார்கள் அல்லாஹ் 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 ஜிக்ர் செய்த பெரியார்கள், ஜாமியா மஸ்ஜிதிலே தலைமை இமாமா இருந்து கொண்டு இமாமத் பணி செய்து கொண்டு மிம்பர்ல ஹுதுபா கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய இமாம்கள், தேவபந்து மதரசாவிலே புகாரி ஷரீஃப் என்ற ஹதீஸுடைய கிதாபை 35 வருஷமாக பாடம் நடத்திக் கொண்டிருந்த ஷேகுல் ஹதீஸ் போன்ற பெரியார்கள், இவர்கள் தான் அந்த ஃபத்வாவை கொடுத்தார்கள். மாமூலியான லிபாஸ், மாமூலியான அமாமா, சுவையான உணவு இல்லை, கையில அசா, இன்னொரு கையில தஸ்பீ,
5 ஃபத்வா மரத்து கீழே இருந்து கொண்டு கொடுத்தாங்க. ஆங்கிலேயருடைய சாம்ராஜ்யமே ஆடிவிட்டது. இரவோடு இரவாக அவன் ஓடிவிட்டான். 15 ஆகஸ்ட்ல என்ன நாடு இந்தியா வேணாம், மக்கள்கிட்ட கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த 5 ஃபத்வாவை நம்முடைய கிதாபில தவிர வேற எந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். வரலாற்று சிறப்பு மிக்க ஃபத்வா. அந்த ஃபத்வா கொடுத்தவர்களை ஒரு நபரை 4 வருஷம் ஜெயிலில் தள்ளின மால்டா ஜெயிலிலே, இன்னொரு நபரை 2 வருஷம் தள்ளினான், இன்னொரு நபரை அழைத்து சென்று லாகூருடைய கோர்ட்டிலே தூக்கல் போடுவதற்காக வேண்டி அவன் ஏலான் செய்தான் நீதிபதி. அந்த நேரத்தில் தூக்கல் போடுவதற்கு முன்னாடி அந்த பெரியார் நீதிபதிக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள் என்ன? அவனுடைய சீட்டை ஆடி போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஃபத்வா கொடுத்தான். ஃபத்வா கொடுத்தேன், உனக்கு முன்னாடி கொடுக்கிறேன், இனிமேலும் கொடுப்பேன் என்று சொன்னவர் தான் ஒரு பெரியார். அவர் எல்லாம் யார்? நாளைக்கு 6:45 மணிக்கு உங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். வருவீங்களா? எங்க சொல்லுங்க? உஸ்மான்பேட் மஸ்ஜிதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ். சாதாரண மக்கள் இல்ல, நாம் நெஞ்சு நிமிர்ந்து போங்க. நம்ம நாடுடா இது. நாங்க ரத்தம் கொடுத்திருக்கிறோம், நம்ம நாட்டுக்கு சொத்துக்களை கொடுத்திருக்கிறோம். நவாபுகள் நிசாம்கள் எல்லாம் சொத்துக்கள் கொடுத்திருக்கிறாங்க. வக்ஃபுடைய சொத்துக்கள் பல லட்சம் சொத்துக்கள் இருக்கிறது நம்ம நாட்டுக்காக வேண்டி. எனவே மற்றவர்களை விட இந்த யௌம ஆசாதிய சுதந்திரத்தை கொண்டாடுவதில் நமக்கு அதிகமாக உரிமை இருக்கிறது. ஆகையினால் நாளைக்கு புரோகிராம் நடக்குது காலையில, அதுல வந்துருங்க. மகரிப் பிறகு பயானுக்கும் அதுல இருங்க. வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன தர செய்வான் சூழ்ச்சிக்கான ஆங்கிலேயனுடைய சூழ்ச்சி என்ன தெரியுங்களா? ஒரு சமுதாயத்தை அழிக்கணும் அப்படின்னா அந்த சமுதாயத்துடைய வரலாறு அழிச்சுதான் போதும், அவன் சமுதாயத்தை அழிச்சிடுவான். ये कौम को मिटाना हो तो वो कौम के तारीख को मिटा दे तो खुद ब खुद वो कौम मिट जाती है. அவனுடைய வரலாறு இது. நம்ம தான் மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறோம், நாம தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி. ஆனா எந்த புத்தகத்தில, அரசாங்க புத்தகத்தில் இருக்கவே இருக்காது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்முடைய பெரியார்கள் செய்த அந்த தியாகத்துடைய உணர்வு நமக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய உள்ளத்திலே நம்ம நாட்டுடைய முகப்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நம்ம பெரியார்கள் செய்த தியாகத்துடைய வர்க்கத்தில் இன்னும் அதிகமாக நாம் நம்ம நாட்டுக்காக உழைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தருவதில் தியாகம் செய்த இஸ்லாமியர்கள் யாரெல்லாம் வஃபாத்தாகி விட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை தந்து சொர்க்கத்தில் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை தருவானாக என்று சொல்லி என்னுடைய பயானை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.